ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இந்த டிசம்பர் மாதமாக இருக்கிறபடினாலே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் உங்களுடைய சந்ததியின் மீதும் நிலைத்திருக்கும்படியாக வாழ்த்துகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வந்த ஒரு முதல் செய்தி அது நற்செய்தியாக அமைந்தது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு அனைத்து ஜனங்களுக்கும், அனைத்து பாஷை பேசக்கூடிய மக்களுக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியை இங்கே தேவதூதன் மூலியமாக தேவன் அனுப்புகின்றார். இன்றைக்கும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவிதமான ஒரு நற்செய்தி வருகிறது. அந்த நாட்கள் மட்டுமல்ல, இந்த நாட்களிலேயும் தேவன் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அது என்ன நல்ல செய்தி என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். முதலாவது காரியம், மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை அறிவிக்கின்றார். அது என்ன நற்செய்தி? அடுத்த வசனத்தில் வாசிக்கின்றேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். இந்த நற்செய்தி தான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. உலகத்திலே வந்த இரட்சகர், உங்களுக்காக பிறந்த இரட்சகர் ஒரு மிகுந்த ஒரு நற்செய்தி அறிவித்திருக்கின்றார். ஒருவேளை இந்த நற்செய்தி நீங்கள் இதுவரைக்கும் கேட்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு அந்த நற்செய்தி உங்களுக்கு வருகிறது. உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பாலகனாக பிறந்தார். எதற்காக பிறந்தார்? இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக. இந்த உலகத்தில் அவர் நமக்காக பிறந்தார். உங்களுக்காக அவர் பிறந்தார் என்பதை நீங்கள் இந்த நாளிலே விசுவாசியுங்கள். யாரோ ஒருத்தருக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது அல்ல, ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக இயேசு பிறந்தார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு சரித்திரம். அன்பானவர்களே, சரித்திரத்தை 2ஆக பிரிக்க வந்தவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்து பிறப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுதான் நற்செய்தி. இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தவர் இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் பிறக்கும்படியாக விரும்புகின்றார். முதலாவது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி அறிவிக்கின்றார். 2வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். 3வதாக யோபு சொல்லுகின்றார். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையில பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். பரலோகத்திலே இப்பொழுது இருக்கின்றார். மீண்டும் அவர் திரும்ப வரப்போகின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா, இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்து தங்கி உங்களை வழி நடத்துவார். மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை மாறும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே வீடுகள், ஆலயங்கள் மிக அழகாக அலங்கரிக்கப்படுகிறது. வண்ண விளக்குகள், கலர் கலராக அதை செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கின்றோம். குடில் செய்வதை பார்க்கின்றோம், ஸ்டார் கட்டுவதை பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம், நாமளும் செய்கின்றோம். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையான நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிறக்கும்படியாக அவர் விரும்புகின்றார். அந்த உயிருள்ள ஆண்டவர் உடைய இருதயத்தில் பிறக்கும்படியாக விரும்புகின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் வருவார். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டு உங்களுக்கு தருவார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட அவர் இருக்கின்றார். ஆக உங்களுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி ஒரு சரித்திரமாக அமைந்ததோ, அதே போல உங்களுடைய பிறப்பும் ஒரு சரித்திரமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளை தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்.
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை எங்களுக்கு அறிவித்தீர். இப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர். இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அந்த நற்செய்தி இருந்து கொண்டே இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்காக நீர் பிறந்தீர். பிறந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்திலே யாரெல்லாம் கூப்பிட்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே நீர் வாசம் பண்ணுகிறீர், உயிருள்ளவராக இருக்கிறீர் என்பதை மிகுந்த அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர மீதும் இந்த நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக. கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் பிறந்து நீர் ஆளுகை செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.